Hey guys, welcome back to another video. கொஞ்ச நாளைக்கு முன்னால் நம்ம ஒரு DJIயோட ப்ராடக்ட் அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா DJI மைக் மினின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தோம். அதில் இந்த டிரான்ஸ்மிட்டர் அப்புறம் இதுக்கு பேர் ரிசீவர். ஸோ இந்த 2 டிவைஸ் தான் அந்த பவுச்சுக்குள்ளே வந்திருந்தது. இதுதான் அந்த பவுச். இவ்வளோ நாளும் நான் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். இது உண்மையிலேயே ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருந்தது. சடனாக இன்றைக்கி எடுத்து பார்க்குறேன், இது என்னன்னு தெரியல, எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸும் காணாதில்ல. அதாவது ஆன் ஆஃப் எதுவுமே ஆக மாட்டேங்குது. இது என்ன பிரச்சனைன்னு தெரியல. இது எப்படி யூஸ் பண்ணணும், இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது இன்பில்ட்டாக. நம்ம மொபைலோ இல்லை ஒரு லேப்டாப்போ வச்சு டைரெக்டாக ப்ளூடூத் மூலிமா கனெக்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இது ஒரு டைப் சி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த பாருங்கள், இந்த இடத்துல இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற DSLR அப்புறமா வேறு ஏதாவது ப்ராடக்ட் இருந்ததுனாக்க அதில் டைப் சி சப்போர்ட் இருக்கணும். அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு 3.5mm ஜாக் போர்ட், அப்புறமா நம்ம DSLR கேமராவோ இல்லை லேப்டாப்போ PC இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு கிளியராக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்களேன், மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு. இது என்னென்னா, நம்ம பேசுகிற வாய்ஸ் வந்து என்ஹான்ஸ் ஆகும். ஸோ இது 0ல் வைக்கிறதுனால நார்மலாக எப்படி இப்போது நீங்கள் வீடியோவில் கேட்குற வாய்ஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வரும். அதாவது 0ல் வைக்கிறம்போது இது +6 +12 பண்ணாக்க வாய்ஸோட என்ஹான்ஸ்மெண்ட்டு உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறமா இங்கே மைனஸ். ஸோ இதை வந்து வாய்ஸோட என்ஹான்ஸ்மெண்ட்டை குறைக்கும். அப்படி தான் இது ஒர்க் ஆகும். இங்கே பாருங்கள், இங்கே T1 T2 இருக்குது பாருங்கள். இது நேற்று வரைக்கும் கரெக்டாக தான் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. நான் ஆன் பண்ணும்போது இந்த டிரான்ஸ்மிட்டர் கனெக்ட் ஆகும்போது இங்கே ஒரு க்ரீன் கலர் லைட் வரும். ஸோ T1 அண்ட் T2 இதில் 2 டிரான்ஸ்மிட்டரும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வாங்கினது வந்து ஒன்று தான் வாங்கினேன், இது நம்ம யூசேஜுக்கு போதுன்னு சொல்லிட்டு. இப்போ இது ஒர்க் ஆகலை. இது என்ன பிரச்சனைன்னு தெரியல. இதை பற்றி நான் கஸ்டமர் கேர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, உத்தரப்பிரதேஷில் அவங்க சர்வீஸ் சென்டர் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்ட்டு, அதாவது இந்த ப்ராடக்ட்னால் இது மட்டும் இல்லை, இது அன்பாக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருந்ததோ, இந்த டிரான்ஸ்மிட்டர், அப்புறமா இந்த டிரான்ஸ்மிட்டரோட சார்ஜிங் கேஸ் இது, இந்த டிரான்ஸ்மிட்டரோட சார்ஜிங் கேஸ் இது, ப்ளஸ் இந்த ஆக்ஸ் கேபிள், ப்ளஸ் இந்த கேரி பவுச், இது எல்லாமே சேர்த்து மொத்தமாக நீங்கள் பாக்ஸோட கண்டென்ட் எல்லாமே நீங்கள் கொரியர் பண்ணி விடணும் எங்கள் ஆஃபீஸ் அட்ரஸுக்குன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் கொரியர் பண்ணி விட்டதுக்கப்புறமா அவங்க இதை டயக்னோஸ் பண்ணி பார்ப்பாங்க. இது ஏதாவது வாட்டர் பட்டதுனால டேமேஜ் ஆகிருக்கா, இல்லை ஃபிசிக்கல் டேமேஜ் ஆகிருக்கா, இல்லை எதுவும் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டு, இந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணிவிட்டு, தரவாக செக் பண்ணிவிட்டு, உண்மையிலே இது ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக இருந்தால் நம்மளுக்கு ஒரு அன்பாக்ஸட் பீஸ் வந்து புது ப்ராடக்ட், அதாவது எல்லாமே சேர்த்து ஒரு புது ப்ராடக்டாக நம்மளுக்கு கொரியர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ DJI ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே இது எல்லாமே டே டு டேயில் லைஃப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு. இது ஒர்க் ஆகாமல் போனதுனால சர்வீஸ் சென்டர் ரீச் அவுட் ஆகும்போது தான் தெரியுது இதோட கஷ்டம் என்னன்னு சொல்லி. உண்மையிலே DJI ப்ராடக்ட்ஸோட சர்வீஸ் வந்து அவ்வளோ இல்லை, சுத்தமாக நல்லா இல்லை. பொதுவாக நம்ம வேறு ஏதாவது ப்ராடக்ட்டோ இல்லை ஒரு மொபைலோ வாங்கியிருந்தா நியர்பை பெங்களூர், சென்னை இந்த மாதிரி சிட்டிஸில் நம்ம ஏதாவது எடுத்துகிட்டு போயிட்டு சர்வீஸோ ரிப்பேரோ பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்போம். பட் இங்கே இந்த DJI ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் சென்டர்னு கேட்டிங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரே ஒரு சர்வீஸ் சென்டர் தான் இருக்குது, அதுவும் உத்தரப்பிரதேஷில் தான் இருக்குது. ஸோ நம்ம ப்ராடக்ட்டை கொரியர் பண்ணணும். அவங்கக்கிட்ட ப்ராடக்ட் ரிசீவ் ஆனதுக்கப்புறமா அவங்க செக் பண்ணிவிட்டு 5 to 7 ஒர்க்கிங் டேஸில் நம்மளுக்கு அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க கூட பேசும்போது அவங்க வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் என்னென்ன போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ப்ராடக்ட் வாங்கும்போது அமேசானில் இந்த இன்வாய்ஸ்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா, அந்த இன்வாய்ஸ் நம்ம ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த ஹார்ட் காப்பியே கொரியரோட பாக்ஸில் போட்டு கொடுக்கணும். அது ப்ளஸ் என்ன ப்ராடக்ட் இஷ்யூன்னு சொல்லி நம்ம டிஸ்கிரிப்ட் பண்ணி, அதாவது எழுதி ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஏதாவது ஒரு சிட்லேயோ எழுதி அதில் போட்டு தரணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது எல்லாமே பண்ணிவிட்டு ட்ரூ அட்ரஸுக்கு நம்ம இந்த கொரியர் அனுப்பிச்சி விடணும். கொஞ்ச நாளாக தான் நான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். உண்மையிலே ரொம்பவே பிடிச்சி போச்சு இந்த ப்ராடக்ட்ஸ். ஸோ அவ்வளோ நல்லா இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு இந்த சர்வீஸ்னு விஷயம்னு ஒன்று வரும்போது உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆக வேண்டியதாக இருக்குது.
நேற்று ஒரு 28 ஹவர்ஸுக்கு முன்னால் கஸ்டமர் கேர் அந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் தான் கால் பண்ணோம். அதுவும் டைரெக்டாக கால் பண்ணி பேசுகிற மாதிரி கூட இல்லை. ஸோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் என்ன இஷ்யூன்னு கேட்பாங்க. நம்ம இஷ்யூவோ சாட் மூலிமா பண்ணி அனுப்பிச்சதுக்கப்புறமா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணிவிட்டு கால் பண்ணி கேட்பாங்க. அதுவும் 24 ஹவர்ஸ் டைம் எடுக்கும். இந்த மாதிரியெல்லாம் இருக்குது சர்வீஸ்னு வரும்போது. ஸோ நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த DJI ப்ராடக்ட்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, யூசேஜை பொறுத்த வரைக்கும் இந்த எக்கோசிஸ்டம் டே டு டே லைஃப்பில் எல்லாமே உண்மையிலே அவுட்ஸ்டாண்டிங் லைக் சூப்பர்னு சொல்லுவோம். பட் சர்வீஸ்னு வரும்போது ஏதாவது பிரச்சனைன்னு ஒன்று வந்து சர்வீஸ்னு நம்ம போகும்போது தான் இதோட உண்மையான கஷ்டம் என்னன்னு நம்மளுக்கு புரியும். அப்படி தான் இது எனக்கும் ஆச்சு. ஓகே, இந்த ரிசீவரை பற்றி சொல்லணுன்னா, இந்த டிரான்ஸ்மிட்டர் நம்மக்கிட்ட வச்சுட்டு இந்த ரிசீவரை நம்ம DSLRஓ முன்னாடி சொன்ன மாதிரி ஈவன் மொபைல் ஃபோன்ஸில் கூட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது பண்ணிவிட்டு நம்ம ஒரு 400 மீட்டர்ஸ் தூரத்தில் இருந்தாலும் நம்ம வாய்ஸ் இதில் கிளியராக இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க பாருங்கள், இதில் எப்படி வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுதோ அதே கிளாரிட்டியில் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த ரிசீவர் தான் இது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பார்க்கலாம். நான் கூடிய சீக்கிரமே இந்த ரிசீவர் அப்புறமா டிரான்ஸ்மிட்டர் எல்லா ப்ராடக்ட்ஸுமே கொரியர் பண்ணி அவங்க சர்வீஸ் சென்டருக்கு அமுச்சிட்டு அப்டேட் பண்ணுறோம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இது 100% ஃபால்ட்டுன்னு நம்மளுக்கே தெரியும். பார்க்கலாம். டயக்னோஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா என்ன ரிசல்ட் அவங்க சொல்கிறாங்கன்னு. இது உண்மையிலே தண்ணியில் தான் விழுந்து ஏதாவது பிரச்சனைன்னு ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்களா, இல்லை மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ன்றது அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களான்னு தெரியல. பார்ப்போம். நான் எதுவும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்கேஸ் புது ப்ராடக்ட் கிடைச்சா அதோட வீடியோ நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் கைஸ். ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணி விடுங்க. கூடிய சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.